நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, கடைசியா அந்த நாள் எப்படியோ வந்துருச்சுல்ல? இல்ல நம்ம குடும்பத்தோட கடைசி பையனோட கல்யாணமும் நெருங்கிடுச்சுல்ல? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் நாளைக்கு போய் இந்த வீட்டோட 3வது மருமகளை கூட்டிட்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சவிதா கல்யாணம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே சந்தியாக்கா கஷ்டப்பட்டதாலையும் பார்த்து பார்த்து பண்றதாலையும் தான் நடக்குது. அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அத்தை? எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. இல்ல அது அன்னைக்கு சந்தியாக்காவுக்கு பெரிய பாராட்டு விழா எல்லாம் பண்ணாங்கல்ல? அட 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 அட, அன்னைக்கு பேண்ட் எல்லாம் கூட நல்லா இருந்துச்சு அத்தை. சொல்ல போனா இந்த கல்யாணம் கூட சந்தியாக்காவோட வெற்றியோட ஒரு அடையாளம் தானே அத்தை? இல்ல அத்தை, அது சந்தியாக்கா செய்யறேன்னு சொன்ன வேலையை சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாங்கல்ல. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை செய்யாம விடவே மாட்டாங்க. ஜெயிக்கிற அதிர்ஷ்டம் அவங்களுக்கு நிறைய இருக்காத. அப்புறம் யார் அவங்களுக்கு போட்டியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அவங்கள தோக்கடிக்காம விட மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கத்த, சந்தியாக்கா எல்லாத்துலயும் எப்படியோ ஜெயிச்சு காட்டிடுறாங்க. ஆமா தானே? மீனாட்சி, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குழந்தைய தூங்க வச்சுட்டேன். சரிங்க. நீயும் சீக்கிரம் படுத்து தூங்கு. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது நல்லதில்ல. நல்லா இருப்ப மோகன். உன் பாட்டி இருந்திருந்தா நம்ம சந்தோஷம் எல்லாம் 10 மடங்கு அதிகமாயிருக்கும். நல்லா இருமா. வாங்க வாங்க சம்பந்தியம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கோம். நல்லா இருமா. நாளைக்கு உனக்கு பரீட்சை இல்ல? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? இத பாரு, என் பிள்ளைக்கு வரப்போற மனைவி நல்லா படிச்சிருக்கணும். அதுவும் இல்லாம படிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னோட சந்தியா அண்ணிக்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா உங்க அண்ணி இந்த ஊர்லயே முதல் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட நாத்தனாருங்கிறதுனால நீயும் நல்ல மார்க் எடுக்கணும். அப்பதான் உனக்கும் பெருமையா இருக்கும். கண்டிப்பா நம்பர் 1 வருவா. ஆனா கீழ இருந்து வருவா. வாங்க, உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். சூரியன போட்டோகிராஃபரை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வர சொன்னேன். ஆனா அவன் இன்னும் வரல. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். விக்ரமண்ணே, இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தம்பி கல்யாணங்கிறதுனாலயா? அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, ஏதோ கிடைக்கிற ட்ரெஸ் நான் எடுத்து போட்டுக்குவேன். ஆனா அது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்ல போனா எங்க எல்லாரையும் விட மோகன் தான் ரொம்ப அழகா இருக்கான். அவன் முகத்துல தெரியற ஸ்மைல பாருங்க, ரொம்ப அழகா இருக்கான்ல? இல்ல நான் உண்மையதான் சொல்றேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சரி, சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. பாப்பாடா, போட்டோக்காரன்னு வந்தாச்சு. பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? சரி பாப்பா, எங்க எல்லாரையும் நல்லா போட்டோ எடு. ஏதோ சந்தியாக்காவும் வந்துட்டாங்க.
நேத்து மாதிரி இன்னைக்கும் நீங்க எங்கேயாவது படுத்து தூங்கி இல்ல அது வந்து இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா பகல்ல நீங்க கொஞ்ச நேரமாவது தூங்குனீங்கன்னா ராத்திரியில உங்களால கொஞ்சம் உட்காந்து படிக்க முடியும்ல. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்க்கா. உங்களுக்கு எல்லாத்த விடவா பரிச்சதா ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இல்லைன்னா நான் ஏன் உங்களை பத்தி எல்லாம் பேச போறேன்? அத்தை இந்தாங்க அத்தை, மோகனுக்கு ஆர்த்தி எடுங்க. இல்ல இன்னைக்கு நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன். அத்தை இங்க பாருமா, என்னோட 2 பிள்ளைங்களுக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிறதால உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணமே உன்னோட முழு முயற்சி மட்டும்தான் சந்தியா. நீயே ஆர்த்தி எடு. போ போம்மா. விஷயம் சொல்லட்டுமா அத்தை? எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. இல்ல அது வந்து அன்னைக்கு சந்தியாக்காவுக்கு பெரிய பாராட்டு விழா பண்ணாங்கல்ல. சொல்ல போனா இந்த கல்யாணம் கூட சந்தியாக்காவோட வெற்றியோட ஒரு அடையாளம் தானே. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை செய்யாம விடவே மாட்டாங்க. அப்புறம் யார் அவங்களுக்கு போட்டியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அவங்கள தோக்கடிக்காம விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணம் சிறப்பா இருக்கணும்னா விநாயகருக்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அங்க எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இல்லனா அந்த சர்ச் இருக்குல்ல, அங்க போறதுக்கு நேரம் ஆயிட போகுது. கஸ்தூரி, கிருஷ்ணனை யார் தூக்கிட்டு வருவா? போய் தூக்கிட்டு வா போ. என்னாச்சுப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் இன்னும் வரல? வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இப்பதான் எனக்கு சூர்யா ஃபோன் பண்ணி சொன்னாரு.
என்னங்க இவங்க கிட்ட எல்லாம் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் இருக்காதா? இல்ல பாருங்க, எல்லாருமே கருப்பு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கலர் கலராவே இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரே நீளமான துணியா வாங்கி வெட்டி தச்சிருப்பாங்களோ. எனக்கு தெரிஞ்சு அவசரத்துல துணி வாங்க நேரம் கிடைச்சிருக்காது. இல்லனா ரேட்டு கம்மின்னு எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, புரியுதா? அவங்க நம்ம உறவுக்காரங்க. வெல்கம் வெல்கம். அம்மா சந்தியா, நாளைக்கு எக்ஸாம்ல, அதுக்காக நீங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிட்டேன். வாங்க ப்ளீஸ். அப்படி எப்படி வர முடியும்? அப்படியே வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சம்பந்தியமா வந்து முதல்ல மோகனுக்கு ஆர்த்தி எடுத்து முடிக்கணும், அதுக்கப்புறம் பரிசெல்லாம் கூட கொடுக்கணும். அது வரைக்கும் மாப்பிள்ள உள்ள வர மாட்டாரு. நான் சொல்றது சரிதானே? ஆண்டி, அது நீங்க பாத்திருப்பீங்கல்ல ஆர்த்தி எப்படி எடுக்கிறதுன்னு. பிளேட்ல ஆர்த்தி கரைச்சி வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து மோகன் முன்னாடி நீங்க சுத்தணும் ஆண்டி. ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ணிதான் நீங்க மோகனை வெல்கம் பண்ணணும். ஓகே, I get you. இது இப்படி சுத்தணும். ஐயோ சம்மந்தி அம்மா, சம்மந்திங்க நாங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறோம். தலையில முந்தானியாவது போட்டுக்கணும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Oh, 1 minute, sister. Okay. தட்டையே சுத்திட்டு இருக்கீங்களே, குங்குமம் போட்டு வைப்பீங்களா இல்லையா? அப்படியே கொஞ்சம் அரிசியும் வைங்க. மோகனோட foreheadல. மோகன், அங்க இருக்கிற ஸ்வீட்டை எடுத்து நீயே சாப்பிட்டுக்கிறதா உனக்கு நல்லது. ஏன்னா உன் மாமியாருக்கு நம்ம வீட்டு சம்பந்தமான சடங்குகள் சம்பிரதாயங்களும் தெரியல. சும்மா கிண்டலுக்கு சொல்றாங்க. சம்மந்தி அம்மா, இப்ப மாப்பிள்ளையோட மூக்க பிடிச்சு நீங்க இழுக்கணும். வாட்? இது உங்களுக்கு ஒரு சவால் மாதிரி தான்.
அவர் எவ்வளவு போராடினாலும் சரி அந்த மூக்க நீங்க விடவே கூடாது. இதுதான் எங்க சடங்கு. வாட்? சம்மந்தியம்மா மூக்க புடிச்சு இழுங்க. உங்க மூக்க பிடிச்சி இழுக்கணுமா? என்ன சம்பந்தியம்மா இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா மூக்க பிடிச்சு இழுங்க. சம்மந்தியம்மா என்னோட மூக்கு கிடையாது, அவனோட மூக்கு. ஆண்டி, மாமாவோட மூக்கு இல்ல, நீங்க மோகனோட மூக்கு பிடிக்கணும். சாரி சாரி. என்ன சூர்யாப்பா, பொண்ணோட அம்மா உங்க மூக்க பிடிச்சு இழுத்துட்டாங்க. இப்ப பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாளோ தெரியலையே. உங்க மூக்க பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? அப்புறம் சரோஜா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. என்ன சரி விடுங்க சம்மந்தியம்மா. நீங்க இன்னைக்கு என்னோட மூக்க புடிச்சிட்டீங்கல்ல, அதனால எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம ஏதோ தெரியாம தானே. எங்க சம்பிரதாயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? எங்க வீட்டு கல்யாணத்துல இது ரொம்ப சகஜம். சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நாங்க இப்படி செய்வோம். அப்படிதானே? தேங்க்யூ மாமா சார். சம்மந்தியம்மா மாமான்னு கூப்பிடக்கூடாது, சம்மந்தின்னு என்ன கூப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ சம்மந்தி. குட். சரி சம்பந்தியம்மா, என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆகட்டும். ஏய் சோட்டு, அவங்களுக்கு அட்சத பொரி எல்லாத்தையும் கொடு. மாப்பிள்ளை தோரணத்தை அடிக்கும் போது அவங்க எல்லாருக்கும் அது தேவைப்படும். அந்த நேரத்துல எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? அப்புறம் அது எதுக்குன்னு எல்லாருக்கும் சொல்லிடு. என்ன இந்த கையை கொடுங்க. அப்ப நான் போய் தோரணத்தை கொண்டு வந்துடுறேன். மோகன், இப்ப சீக்கிரமா அந்த தோரணத்தை அடி. இப்ப நீங்க எல்லாரும் உங்ககிட்ட கொடுத்தது அப்படியே போட்டுருங்க. என்ன அதை நாங்க எப்பவும் சாப்பிட்டோமே. அது எதுக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியும்?